தனுசு ராசி நேயர்களுக்கு 2026 எப்படி இருக்கும்? தனுசு ராசிக்காரர்களுக்கு சிவனை பிடித்துக் கொள்வதும், பிபி, சுகர், தைராய்டு பிரச்சனைகள், கழுத்து வலி, ஷோல்டர் பெயினில் சிறிது கவனமாக பார்த்து கொள்வதும், அர்த்தாஷ்டம சனி என்பதனால் உடற்பயிற்சிக்கு அதீதமாக தயவுசெய்து முக்கியத்துவம் கொடுப்பதும், கணவன் மனைவிக்கு உண்டான பிரச்சனைகளை ஜூன் மாதம் வரைக்கும் தள்ளிக்கொண்டே போனால் எல்லாமே நல்லதாகும் என்பதையும், குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமையில் பசுமாடுகளுக்கு கோதுமை தவிடு வெல்லம் கலந்து கொடுக்க யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். வியாபாரத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம், உத்தியோகத்தில் ஏற்றமோ ஏற்றம் என்று தனுசுக்கு வருவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். வெளியூர், கடல் கடந்த பயணங்கள், திடீர் அதிர்ஷ்டம், ட்ரேடிங், மார்க்கெட்டிங், ஃப்ரான்ச்சைஸு, சிஎன்எஃப் போன்ற இதிலெல்லாம் சக்கப்போடு போடுறது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் அல்டிமேட்டாக டெவலப் ஆகிறதெல்லாம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தாய்வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுவது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் பெரியோர்களுடைய சிறிய தேக ஆரோக்கிய குறைபாடுகளுக்கு கூட மனமிட்டு பேசுவது சந்தோஷமான சூழ்நிலையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி என்று அபிவிருத்திகளுக்கு குறைவில்லாமல் யோகம். வண்டி வாகனங்கள், இன்டீரியர், வீடு மனை நிற்பது, டிவி போன்ற ஃப்ரிட்ஜுகள் எல்லாம் வாங்குவதெல்லாம் அதிகமாக பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய ராசி தனுசு.